சுவிசேஷம் சொல்றதுங்கிறதே வந்து மிகப்பெரிய கஷ்டம். ஆமாம். அதாவது அன்னைக்கு இருந்த காலகட்டமும் சரி, அதுல சவாலை சந்திச்சிருக்கீங்களா? அதுல இருக்கிற ஒரு எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்க சுவிசேஷம் சொல்றப்போ? சுவிசேஷம் அறிவிக்கும் போது பல இடங்களில் தடைகளை சந்திச்சிருக்கிறோம். குறிப்பாக வேலூரில் ஒரு பகுதியில் ஊழியம் செய்யும்போது ஒரு ரூமில் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிவிட்டு நிறைய கேள்விகள், வெளிநாட்டிலேருந்து யாரும் நிறைய பணம் கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க, அதனால தான் இப்படி வந்து இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், யாரும் வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுத்து நாங்கள் வரலை, கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு இந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு கதவு திறந்து வெளியில் போக விட்டாங்க. இன்னொரு முறை சென்னையில் என்னை ஒரு போஸ்ட்டில் கட்டி வச்சு மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி குளித்து விடணும் அப்படின்னு. சென்னையில் பூந்தமல்லி பக்கத்து ஒரு கிராமத்தில் என்னோடய நண்பர்கள்லாம் தனியாக நிற்கிறாங்க, எங்களெல்லாம் அடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் தயவாக அங்கிருந்து எங்களை விடுவித்தார். சிலர் வந்து எங்களுக்காக பேசி எங்களை விடுவித்தார்.